வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க போய் தானே வந்திருக்கேன். நம்மளுடைய நெல்லையில மார்கழி உற்சவம் நடக்கிற மாதிரி நம்ம நெல்லையில புதுமையா நம்ம கலைப்பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் செல்வமணி ஐயா அவர்கள் திறனாய்வு திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது நாளைக்கு நம்மளுடைய லிட்டில் ஃபுல் மாடல் ஸ்கூல் வச்சு நடக்க இருக்கிறது. அந்த திருவிழாவை பத்தி உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தமிழகத்திலே ஒரு தனி மனிதர் இலக்கியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒரு பதிப்பகம் தொடங்கி அந்த பதிப்பகத்தில் நூல்களை எல்லாம் வெளியிட்டு எழுத முடியாதவர்களையும் எழுத வைத்து நூலாக்கி அவர்களுக்கு ஒரு கௌரவத்தை தருகிற ஒரு அற்புதமான பதிப்பகம் கலை பதிப்பகம். கலைஞருடைய நினைவாக தொடங்கப்பட்ட பதிப்பகம் தான் கலை பதிப்பகம். அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல பணி. அவர் ஆசிரியரா பணியாற்றும் போதும் சாதனை படைக்கிறார். வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அனைத்து குழந்தைகளுக்கும் உணவு வழங்கி தன்னுடைய கடைசி மாத சம்பளத்தை பள்ளிக்கே கொடுத்து அதுல சாதனை படைத்தார். பாலிடெக்னிக்கு போற பையனை 11th 12th படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினாரு. இப்படி பல சாதனைகள் அவருடைய பட்டியலில் வரும். அதுல ஒரு சாதனை தான் இந்த திறனாய்வு திருவிழா. கண்டிப்பா. ஏன்னா நூலாசிரியர் நூலை எழுதிடுவாங்க, அதை அறிமுகப்படுத்துவதற்கு இடம் கிடைக்காது. ஆனால் அந்த புத்தகத்தை திறனாய்வு பண்றதுக்கு தகுதியான 10 நபர்களை தேடி திறனாய்வு செய்து அந்த 10 நிகழ்வுக்கு தகுதியான மனிதர்களை தலைமை போட்டு இதை 100 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய முறையில வாசகர்களையும் பொதுமக்களையும் அழைத்து நூலாசிரியர்களுக்கும் திறனாய்வாளர்களுக்கும் ஒரு பாலமாக திகழ்கிற பதிப்பகம் தான் கலை பதிப்பகம். இது ஒரு அருமையான திருவிழா. சென்னையில கூட இப்படி திறனாய்வு திருவிழா நடந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் இதான் முதல் அமர்வு. அதாவது பொதுவா யாரையாவது ஒருத்தரை மகிழ்ச்சி படுத்துவதற்காக அவருடைய நூல்களா திறனாய்வு பண்ணி அவருக்கு பெருமைப்படுத்துவார்களே தவிர, அப்படி அல்லாமல் மக்களுக்கு யாரென்றே தெரியாதவர்களையாம அழைத்து அவர்கள் நூலை திறனாய்வு செய்ய வைத்து யார் திறனாய்வுல சிறப்பான திறனாய்வு, இப்ப தமிழ்நாட்டிலே திறனாய்வு திலகம் என்ற ஒரு பட்டத்தை வழங்குறாங்க. திருநெல்வேலியில திறனாய்வுன்னு சொன்னா தீக்காசி தான். அந்த தீக்காசி மாதிரி நல்ல திறனாய்வு செய்யறவங்க யாருன்னு சொல்லி வருகை தந்த வாசகர்களை வச்சு அவர்கள் வாக்குப்பதிவு நடத்தி அதுல தெரிவு செய்து திறனாய்வு திலகம்னு ஒரு பட்டம் கொடுக்காங்கன்னா இத மாதிரி ஒரு திருவிழா தமிழ்நாட்டிலே நடக்கல அப்படின்னு தான் நாம சொல்லணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்காகவும் இல்லாமல் உண்மையில் தமிழுக்காக நடத்துகிற ஒரு அற்புதமான திருவிழா இந்த திறனாய்வு திருவிழா. இந்த திறனாய்வு திருவிழாவை நடத்துகிற நம்முடைய கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களையும் அவர்களோடு இணைந்து பயணிக்கிற அவருடைய நண்பர் வட்டத்திற்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வண்ணதாசன் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். மாநகரத்தினுடைய மேயர் இதனுடைய சிறப்பு விருதுகளை வழங்கி பெருமை சேர்க்கிறார்கள். ஆகவே இந்த விழா 27ஆம் தேதி காலையில 9 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. ஆகவே பார்க்கிற பார்வையாளர்கள் எல்லாம் விழாவில் கலந்து கொண்டு 10 நூல்களின் திறனாய்வாளர்கள் பேசுகிற திறனாய்வு கருத்துக்களை கேட்டு எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் நீங்கள் பாராட்ட வேண்டும். இதை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். மிக நல்லது ஐயா. ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க. நீங்களும் சிறப்பு செய்திருங்க. நல்லது ஐயா. கலைப்பதிப்பின் சார் நானும் வருவேன், நீங்களும் வாங்க. எல்லாரும் வந்துருங்க.